Hi friends, welcome to another video. இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தமானது வந்து போடப்பட்டிருந்துச்சு. இந்தியாஸ் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தம். ஜாப்பனீஸ் டெக்னாலஜி அப்படின்னு அழைக்கப்படுற அந்த ஷின்கான்சன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த புல்லட் ட்ரெயின்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வரப்போகுது. ஷின்கான்சன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ரொம்பவே ஒரு ரிலையபிளான ரொம்பவே சேஃபஸ்டான ஒரு புல்லட் ட்ரெயின் டெக்னாலஜி சிஸ்டம். அங்கே இருக்கக்கூடிய நிறைய பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின்ஸாக வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவுக்கு அலோகேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஷின்கான்சன் டெக்னாலஜி யூஸ் பண்ண புல்லட் ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சீரீஸில் வந்து வரப்போகுது. ஒன்று வந்து E5 அண்ட் E3 சீரீஸில் வந்து இந்தியாவுக்குள்ள வரப்போகுது. ஸோ இந்த புல்லட் ட்ரெயினோட ஸ்பெஷாலிட்டிஸ், இந்த புல்லட் ட்ரெயின் எந்தெந்த இடத்துக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேட் பண்ண போறாங்க அண்ட் இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இதோட ஸ்பீட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து எங்கே ஆப்ரேட் பண்ண போகிறாங்க ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மும்பை டு அகமதாபாத். இதுதான் ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து 2023 கம்ப்ளீட் ஆக வேண்டியது, பட் 2026 எண்டுக்குள்ளே வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போது சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இந்த ஒரு காலதாமதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட்னாலையும் அண்ட் அந்த ரயில் தடங்கள் வந்து அமைக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் அக்விசிஷன் ப்ராப்ளம் வந்து போயிட்டு இருந்தனால தான் இந்த ஒரு டிலே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு புல்லட் ட்ரெயினை வந்து ஜப்பான் கூட கொலாபரேட் பண்ணி பண்றாங்க இல்லையா? ஸோ இப்போ இதில் வந்து ஜப்பானோட அந்த ஃபண்டிங், அதாவது ஜப்பான் வந்து என்ன நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ வந்து இந்தியா வந்து 2 புல்லட் ட்ரெயின் வந்து இனிஷியலாக பர்ச்சேஸ் பண்ண போறாங்க ஃப்ரம் ஜப்பான். இதோட என்டையர் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.1 lakh crore rupees வந்து இந்தியன் அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம ப்ராஜெக்ட் காஸ்ட்டாக நம்ம பார்க்குறோம். சாஃப்ட் லோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லோன் மூலியமா தான் வந்து இந்தியாவுக்கு கொடுக்க போறாங்க. டாலர்ஸ்ல சொல்லணும்னா $15 billion வருது. இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட்டுக்கு வந்து 81% வந்து சாஃப்ட் லோன் வந்து ஜப்பான் வந்து ஆஃபர் பண்ண போறாங்க. அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.1% வந்து இது இந்தியாவுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த லோன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ்க்கு வந்து போக போகுது. அண்ட் கிரேஸ் பீரியடுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 15 இயர்ஸ்க்கு. ஸோ 50 + 15 இயர்ஸ் வந்து இந்த ஒரு ஃபுல் லோன் ப்ராசஸ் ஆனது வந்து போக போகுது. ஸோ 81% ப்ராஜெக்ட் காஸ்ட்ல வந்து ஜப்பானே லோன் தரதுனால இது ரொம்பவே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு இந்தியா தரப்புல. அண்ட் இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பம், அதாவது இப்போ ஜப்பான்ல இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ்க்கு டெக்னீஷியன்ஸ் வந்து அந்த ஜப்பானீஸ் டெக்னாலஜியான ஷின்கான்சன் டெக்னாலஜி பற்றி இன் அண்ட் அவுட் தெரியும். ஏதாவது பழுது ஏற்பட்டாலோ இல்லைனா வந்து ஏதாவது மால் ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலுமே அவங்க சார்ட் அவுட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இந்த ரோலிங் ஸ்டாக்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயம், அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங்ஸ் வந்து கொடுப்பாங்க இல்லையா? அந்த ட்ரைனிங்குமே வந்து ஜப்பான் வந்து இந்தியாவுக்கு வந்து சொல்லித்தர போகிறாங்க ஃபார் அவர் இன்ஜினியர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அலோகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் E5 சீரீஸில் 2 ட்ரெயின் வந்து இப்போ இந்தியாவுக்கு கொடுக்க போகிறாங்க. நான் சொன்ன மாதிரியே வந்து மும்பை டு அகமதாபாத் அது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஓவர் வியூ ஆஃப் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மும்பைலேருந்து அகமதாபாத் போகிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 508 கிலோமீட்டர்ஸ். மைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 316 மைல்ஸ் வந்து அந்த டிராவல் டிஸ்டன்ஸ் இருக்க போகுது. இந்த 508 கிலோமீட்டர்ஸில் வந்து ஆல்ரெடி 300 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அந்த ரயில் தடம், அதாவது ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட் தான் இது பேரே. ஸோ அந்த ஹை ஸ்பீட் ட்ரெயின் போகக்கூடிய அந்த ஹை ஸ்பீட் ட்ராக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து 300 கிலோமீட்டருக்கு ஆல்ரெடி பில்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் இன்னும் வந்து 200 கிலோமீட்டருக்கு வந்து அந்த ரயில் தடமானது வந்து அமைக்கிற பணியில் இப்போ ஈடுபட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேண்ட் அக்விசிஷனால தான் இந்த டிலே ஆனது ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு புல்லட் ட்ரெயினோட அந்த டாப் ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 320 km/h. ஸோ 320 km/h வந்து இந்த புல்லட் ட்ரெயினால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்லேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் காராக நம்ம சொல்லக்கூடிய லாம்போகினி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட டாப் ஸ்பீட் வந்து 330 km/h. ஸோ அந்த லாம்போகினி கார் ஸ்பீடு என்ன போகுமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு புல்லட் ட்ரெயினால் வந்து போக முடியுது. ஸோ இந்த எஸ்டிமேட்டட் டிராவல் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 508 கிலோமீட்டர் ஃப்ரம் மும்பை டு அகமதாபாத் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 hours 7 minutes வந்து இந்த புல்லட் ட்ரெயினால் டிராவல் பண்ண முடியுது. இது நீங்கள் நார்மலாக ரெகுலர் ட்ரெயின் இருக்கு இல்லையா, அந்த ரெகுலர் ட்ரெயினை எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து இந்த டிராவல் டைமாக இருக்க போகுது. பட் புல்லட் ட்ரெயினில் போனீங்கன்னா 4 times ஃபாஸ்டராக நீங்கள் வந்து போய் அடைஞ்சிடலாம் ஒரு டெஸ்டினேஷனை. ஸோ ஃப்ரம் மும்பை டு அகமதாபாத்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டேஷன்ஸ் கவர் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஸ்டேஷன்ஸ்ல ஸ்டாப்ஸ் ஆனது இருக்க போகுது, which includes சூரத், வதோதரா அண்ட் சபர்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள். ஸோ இந்த 3 முக்கியமான ஒரு ஸ்டேஷன்ஸுமே இந்த புல்லட் ட்ரெயின் வந்து கவர் பண்ண போகுது. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டருக்கு அந்த ரயில் தடங்கள் வந்து அமைச்சிருக்காங்க இல்லையா, அந்த ஹை ஸ்பீட் ட்ரெயின் ட்ராக்ஸ், which includes 21 kilometers லாங் டனல் அண்ட் 7 kilometers அண்டர் சீ டனல். அதுவுமே வந்து இந்த ஒரு 300 கிலோமீட்டர்ல வந்து அடங்குது. கடல் கடியில வந்து டனல்கள் அமைக்கப்பட்டு அதுலேயுமே வந்து இப்போ ட்ரெயின் ஆனது வந்து பாஸ் ஆக போகுது. எந்த பகுதியிலன்னு பார்த்தீங்கன்னா தானே கிரீக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரீஜனில் தான் இந்த ட்ரெயின் வந்து அண்டர் சீல வந்து இந்த டிராவல் ஆக போகுது. எலிவேட்டட் ட்ராக்ஸுமே வந்து அமைக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட்
லேண்ட் டிஸ்பியூட்ஸ்க்காகவும் அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரெயின் ட்ராக்ஸ் கிராசிங் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எலிவேட்டட் ட்ராக்ஸ் கூட வந்து அமைக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த புல்லட் ட்ரெயினோட அந்த ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சிக்கான ஒரு பூஸ்டா இது வந்து கருதப்படுது. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து மும்பை டு அகமதாபாத் இருந்த மாதிரி டெல்லி டு வாரணாசி, மும்பை டு நாக்பூருமே வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ சென்னை டு பெங்களூருமே வந்து புல்லட் ட்ரெயின் வந்து இயக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ்ல வந்து நம்ம வந்து பார்ப்போம் இந்தியாவில். ஸோ இந்த NHSRCLன்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன் அப்படிங்கிற நம்மளுடைய இந்தியா சேர்ந்த அந்த டீம் வந்து ஜாப்பனீஸ் கொலாபரேட்டர்ஸோட வந்து கொலாப் பண்ணி இந்த டெக்னாலஜியை பத்தி ஃபுல் ஸ்டடி பண்றதுக்கு வந்து இப்போ ஈடுபட்டிருக்காங்க. ஸோ நிறைய தரப்புல என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இஸ் திஸ் ஜப்பான் கிஃப்ட் டு இந்தியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதில் என்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்னெல்லாம் வந்து இந்தியாவுக்கு தேவைப்படுதோ அதை வந்து ஜப்பான் வந்து ஆஃபர் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ வித் சாஃப்ட் லோன் 0.1% வந்து ஆஃபர் பண்றாங்க. அப்படிங்கிறப்போ இது கைண்ட் ஆஃப் ஒரு கிஃப்ட்னே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஜப்பான் டெக்னாலஜியானது அந்த சின்கான்சென் டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய இந்த E5 சீரிஸ் ஆல்ரெடி ஜப்பான்ல அந்த சோதனை ஓட்டமானதை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்தியாவுக்குள்ள அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி இங்கேயுமே வந்து சோதனை ஓட்டமானது வந்து நடைபெறும். அதுக்குள்ள வந்து அந்த 200 கிலோமீட்டர் இன்னும் இருக்கு இல்லையா, அதை வந்து கம்ப்ளீட் பண்ணும். அந்த ரயில்வே ட்ராக்ஸ் அமைக்கிறது வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு வந்து அந்த புல்லட் ட்ரெயின்ஸை வந்து ஷிப் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. ஸோ தட் நம்ம இங்கேயுமே வந்து இந்த ட்ராக்ல இந்த சாயில்ல அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற சோதனை ஓட்டம் எல்லாமே முடிஞ்சு 2026 எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மும்பை டு அகமதாபாத் புல்லட் ட்ரெயின் சிஸ்டம் ஆனது வந்து இயக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஜாப்பனீஸ் டெக்னாலஜியான இந்த சின்கான்சென் டெக்னாலஜி எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, கண்ட்ரோல் டீம்லாம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. அந்த படத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன். அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் வந்து இந்தியாவுக்கு வரப்போகுது இல்லையா, அந்த ட்ரெயின் எப்படி இருக்கும், அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், உள்ளே எப்படி இருக்கும், அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஆப்ரேட் பண்ணுறாங்கன்ற மொத்த டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டைம் இருந்துச்சுன்னா நெட்ஃப்ளிக்ஸில் புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிற படத்தை வந்து பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் இன் கொலாபரேஷன் வித் ஜாப்பனீஸ் சின்கான்சென் டெக்னாலஜி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நிறைய இன்சைட்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய கான்டென்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் டு Polsap and follow our official Instagram page Polsap Official. I'll see you guys in the next video. Bye.